தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். திருவாரூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். தண்ணீரை அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் தீவிர களப்பணி. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும். கடந்த ஆண்டுகள் போன்று விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது என்றும் தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். குளிர்காலம் தொடங்குவதால் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழ் மிகவும் உயர்ந்த மொழி, இந்தியாவின் பெருமிதம் என்றும் இன்றைய 128வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி பேச்சு. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஏற்கனவே டிசம்பர் 4ஆம் தேதி இறுதி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசத்தை நீட்டித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 16ஆம் தேதி வெளியீடு. பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தகவல். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுடன் துணை நிற்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி அந்நாட்டு மக்கள் மீண்டெழுந்திட உதவிக்கரம் நீட்டுவோம் என்றும் உறுதி. இலங்கையில் சிக்கி தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த 177 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட அதிகாரிகள் குழுவை அமைத்திட தலைமை செயலாளருக்கு அறிவுறுத்தியிருப்பதாகவும் எக்ஸ் தள பதிவு. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தேவையற்றது என்று திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு கருத்து. நெல்லின் ஈரப்பத அளவை 22% உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எழுப்ப இருப்பதாக பேட்டி. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கடந்த 2 வருடங்களாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று திருச்சி சிவா குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கு நிதியை விடுவிக்க நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு பேட்டி. செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு விவகாரத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க வேண்டும். நாட்டின் ஜனநாயக மற்றும் நாடாளுமன்ற பாரம்பரியத்தை காக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும். டெல்லி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கோரிக்கை. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக புதிதாக வழக்கு பதிவு. அமலாக்கத்துறை புகாரின் பேரில் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. நாடு முழுவதும் உள்ள ஆளுநர் மாளிகைகளின் பெயர் மக்கள் மாளிகை என்று பெயர் மாற்றம். மாநில ஆளுநர் மாளிகைகளின் பெயரை மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல். கோவையில் குடியிருப்புகளில் நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கொள்ளையர்கள் 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த விவகாரம். 3 கொள்ளையர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கொள்ளையன் ஆசிப் உயிரிழப்பு. போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொள்ளையன் உயிரிழந்ததை அடுத்து நீதிபதி தலைமையில் விசாரணை. கொள்ளையன் ஆசிஃபின் உடல் நாளை பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்று மருத்துவர்கள் தரப்பில் தகவல்.
நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்தும் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளை கண்டு ரசித்தும் மகிழ்ச்சி. கொடைக்கானலில் தொடர் மழை காரணமாக 2வது நாளாக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு தடை. நட்சத்திர ஏரியில் குடைகளை பிடித்தபடியே படகு சவாரி மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தொடர் மழை எதிரொலியாக வரத்து குறைந்ததால் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தூத்துக்குடியில் நமது உடற்பயிற்சி நமது உடல்நலம் என்ற தலைப்பில் சிலம்பம், கராத்தே, யோகா செய்து அசத்தல். சுமார் 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி கராத்தே, யோகா செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த மாணவர்கள். இலங்கை பொலனறுவை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. சோமாவதி சரணாலயத்தில் 3 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் ஓய்வெடுக்க முடியாமல் இன்னலுக்கு ஆளான யானை கூட்டம். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 351 சிக்சர்கள் விளாசியிருந்த பாகிஸ்தான் வீரர் ஷாஹித் அஃப்ரிடியின் சாதனையை முறியடித்தார் இந்திய வீரர் ரோஹித் சர்மா. 277 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மா 352 சிக்சர்கள் அடித்து உலக சாதனை.